பலித்தது குருநாதா, மனமும் குளிர்ந்தது குருநாதா. சரணமடைந்தோம் குருநாதா, சகலமும் மறந்தோம் குருநாதா. வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் புரிவாய் குருநாதா. வந்தருள் புரிவாய் குருநாதா. सद्गुरुनाथ महाराज की जय. சர்வஜனா அனுகிரகம் பண்ற பெரியவா நம்மளோட ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளோட சனாதன தர்மம் எப்படி கலந்துருக்கு, அதுல எத்தனை வேதாந்தம் இருக்கு, அதனால நமக்கு எப்படி ஆத்ம ஞானம் கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. ஒரு சமயம் வேதபுரி மாமா கிட்ட பெரியவா கேட்டாலாம், இந்த குழம்புக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதே புளி தான் போடுறோம், அதே சாம்பார் பொடி தான் போடுறோம், அதே உப்பு அதே பெருங்காயம் தான் போடுறோம், ஆனா அதையே சாம்பார் ரசம்னு தனியா சொல்றோம், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாலாம். பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னாராம் அவர். அதாவது சில பேர் ஆத்துல பார்த்தேன்னா சாம்பாரும் ரசமும் ஒரே மாதிரி இருக்கும், அத்வைதிகள் மாதிரி. அதுதான் அத்வைத்தம், எல்லாம் ஒண்ணு. சில பேர் ஆத்துல என்ன பண்ணுவா, மேலாக ரசத்தை எடுத்து வச்சிருவா, அடியில சாம்பாரை விடுவா. இது விசிஷ்டாத்வைத்தம். சில பேராத்துல சாம்பார் தனியா ரசம் தனியா இருக்குமாம், துவைத்தம் மாதிரி. அப்படின்னு இந்த 3 வேதாந்தத்தையும் சாம்பார் ரசத்திலேயே சொன்னாலாம் பெரியவா. அதோட கூட இந்த சாம்பாருக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சாம்பார்ல தான் ஒண்ணு போடுவா இல்லையா, கத்திரிக்காய் தான், வெண்டைக்காய் தான், முருங்கைக்காய் தான்னு தான் இருக்கும். ஆனா ரசத்துல அது இருக்காது. அதுதான் தான்றது. என்ன தான்றது? ஈகோ. அது வந்துட்டாலே குழப்பம்தான். அதனாலதான் குழம்பு குழம்புன்னு இருக்கு, ரசத்துல அது இல்லை. ரசம் தெளிவா இருக்கு. இந்த தானை சாம்பார்ல இருந்து எடுத்துட்டோம்னா ரசம் எப்படி தெளிவா ஆயிடுமோ, அதே மாதிரி ஈகோன்றது நம்ம வாழ்க்கையில இருந்து போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் ரசம் மாதிரி தெளிவா ஆயிடுமா. ரசத்துக்கு அப்புறம் நம்ம என்ன சாப்பிடுவோம்? பாயசம் சாப்பிடுவோம். நம்ம வாழ்க்கையில தெளிவு கிடைச்சிடுதுன்னு ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா, அதுதான் பாயசம். பாயசத்துக்கு அப்புறமா மோர் சாப்பிடுவோம். பால்ல இருந்து தயிர் எடுக்கலாம், தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கலாம், வெண்ணெயில இருந்து நெய்யாகும். ஆனா தயிர்ல இருந்து மோரை பிரிச்சாச்சுன்னா மோர்ல இருந்து எதுவுமே எடுக்க முடியாது, அவ்வளவுதான், அது நோ மோர் ஆயிடும். அதே மாதிரி நமக்கும் நம்ம வாழ்க்கையில தாண்டது போய் ரசம் மாதிரி தெளிவான வாழ்க்கையில பாயசம் மாதிரி ஆனந்தம் கிடைச்சிடுதுன்னா நாமளும் நோ மோர் ஆயிடுவோம். அப்படின்றத நம்ம சாப்பிட்ற தத்துவத்தை வச்சு இந்த அழகான வேதாந்த விஷயத்த எங்களை மாதிரி குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவாளாம் பெரியவா. பெரியவாளுக்கு எல்லாமே தெரியும். சில பேர்லாம் நினைச்சுட்டு இருக்கா, பெரியவா தமிழ்ல பேசுறா அப்படிங்கறதுனால பெரியவாளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த காலத்திலேயே பெரியவா கான்வென்ட்ஸ்ல படிச்சா. அதனால பெரியவா பேசுற இங்கிலீஷ் வசந்ததா இருக்குமாம். இங்கிலீஷ அறகுறையா படிச்சவா எல்லாருக்கும் இங்கிலீஷ் டிக்ஷனரி இல்லைன்னா பெரியவா என்ன சொல்ல வரா அப்படிங்கறதே புரியாதாம். அத்தனை அழகா இங்கிலீஷ் பேசுவாளாம் பெரியவா. ஒரு சமயம் இந்த மீனம்பாக்கத்துல இருக்கிற புது விமான நிலையத்தை தரிசனம் பண்றதுக்காக பெரியவா அதை பாக்கிறதுக்காக வரா. அந்த சமயத்துல ஒருத்தர் எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குன்னு அவளுக்கு சுட்டி காட்டுற. அப்போ அவர் இன்ஜினியரிங் செக்ஷன்ல இருக்க, அதனால அவருக்கு தமிழ் அவ்வளவா சரளமா
அப்போ பெரியவா கேட்டாலாம், இந்த பிளேன் மேல பறக்கும் போது இந்த காதை தொலைக்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது, அது இருந்துட்டே தான் இருக்குமா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவர் சொல்ற, ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த சத்தம் நமக்கு கேட்கும், அந்த லெவலை தாண்டி போயிடுச்சுன்னா அந்த பிளேன் அந்த சத்தம் நமக்கு கேட்காது அப்படின்னு அவர் சொல்ற. இப்போ பெரியவா கேட்டாலாம், அந்த லெவலை தானே ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவா அப்படின்னு அவர் கேட்குற. இதை கேட்ட உடனே அந்த இன்ஜினியருக்கு தூக்கி வாரி போடுறது. இப்படி நமக்கு தெரியாத தமிழை யோசிச்சு யோசிச்சு பேசினேனே, பெரியவாளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறேன். பெரியவாளை பார்த்து பேசுறதுக்கு இவருக்கு ரொம்ப வெக்கமா இருக்கான். இதே மாதிரியே ஒரு பக்தர் தன்னுடைய வேலையை மாட்டின்டே இருப்பார். அவர் ஒரு சமயம் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வர. அப்போ பெரியவா அவரை பார்த்து, பா நீ இப்ப எந்த வேலையில இருக்க அப்படின்னு கேட்குற. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பெரியவாளுக்கு புரியுமோ புரியாதோ, புரியணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கணக்கு போடுற எந்திரத்துக்கு பேப்பர் போடுற வேலையில இருக்கேன் பெரியவா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற. கம்ப்யூட்டர் ஸ்டேஷனரி தானே நீ சொல்றதுன்னு கேட்டாலாம் பெரியவா. இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வர்றது அப்படின்னா, பெரியவா தொடாத துறையே கிடையாது. எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா பெரியவாளுக்கு சம்ஸ்கிருதமும் தமிழும் மட்டும்தான் தெரியும்னு. ஆனா பெரியவாள மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் யாருமே கிடையாதான். இதே மாதிரியே இன்னொரு சமயம் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கார். அவர் பிஹெச்டி பண்ணும்போது அந்த தீசிஸ் பேப்பரை சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி பெரியவாளை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவாளை பார்க்கறதுக்காக வர. பெரியவாளை பார்த்துட்டு அந்த தீசிஸ் பேப்பரை கொடுத்துட்டு, பெரியவா நான் இப்படி பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் பிசிக்ஸ்ல, இந்த தீசிஸ் பேப்பரை சப்மிட் பண்ணணும், நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவாளை நமஸ்காரம் பண்ற. அப்போ பெரியவா அவரை பார்த்து சொன்னாலாம், நீ எழுதுனத அங்க உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் நீ முதல்ல படிச்சுட்டு வா அப்படின்னு பெரியவா அவரை அனுப்புற. இவரும் பெரியவா சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துட்டு தான் எழுதுனதைய மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் படிக்கிறேன். படிச்சுட்டு வந்த உடனே பெரியவா கிட்ட அதை கொடுத்துட்டு, பெரியவா தயவு செஞ்சு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, அனுமதி கொடுங்கோ, நான் இந்த பிசிக்ஸ் பேப்பர் இந்த தீசிஸை நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அவரை பார்த்து சொல்றேன். இப்போ பெரியவா நீ நல்லா படிச்சுட்டியா அப்படின்னு கேட்குற. நான் நல்லா படிச்சுட்டேன் பெரியவா அப்படின்னு உடனே பெரியவா சொன்னாலாம், இல்ல நீ இந்த 3வது பக்கத்துல 3வது வரியில எழுதியிருக்கிறதும் 30வது பக்கத்துல 7வது வரியில எழுதியிருக்கிறதும் ஒரு மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு, அது சரியா இல்லை, இதை கரெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு அந்த பக்தரை பார்த்து சொல்றாராம். பிஹெச்டி பண்றவரை பார்த்து என்ன தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னு பெரியவா சொல்றா. நிறைய பேரெல்லாம் நினைச்சுட்டு இருக்கா பெரியவாளுக்கு பிசிக்ஸ் பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த பிஹெச்டி பண்றவர் அந்த தீசிஸ்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன வரியில என்னென்ன தப்பு பண்ணியிருக்கார் அப்படிங்கறத பெரியவா அவரை பார்த்து சொன்னாராம். எல்லாம் அறிந்தவர் எங்குமே நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர் எங்குமே நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர் இங்குமே நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர் இங்குமே நிறைந்தவர், ஏகாந்த நிலையினிலே எல்லோரையும் மீட்பவர், எல்லோரையும் மீட்பவர், பெரியவாள பார்க்கணும் பேரின்பம் சேர்க்கணும், பெரியவா நாமம் சொல்லி பிறவி பிணியை தீர்க்கணும், பிறவி பிணியை தீர்க்கணும். சத்குருநாத் மகாராஜுக்கு சுவாமிநாதன் அப்படின்னு டெல்லியில ஒரு ஐஏஎஸ் இருக்கு. அவர் பெரியவாளோட அத்தியந்த பக்தர். பெரியவாளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வர. இப்படி பெரியவாளை பார்க்க போற வழியில அவரோட நண்பனான ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரை பார்க்கறதுக்காக போறார். அப்போ அந்த ராமச்சந்திரன் சொல்றார், நான் பச்சை கொண்டக்கடலை வாங்கி வச்சிருக்கேன், அதை பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். இவரும் அந்த பச்சை கொண்டக்கடலைய பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்றார். அப்போ அங்க இருந்த ஒரு சிஷ்யன் கேட்கிறார், என்ன பச்சை கொண்டக்கடலை அப்படின்னு கேட்கிறார்.
அதுக்கு சுவாமிநாதன் சொல்ற, என்னோட நண்பன் ஒருத்தர் பச்சை கொண்ட கடலை வாங்கி வச்சிருந்தார், அதை பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த சிஷ்யன் சொல்ற, நேற்றுக்கு காத்தால பெரியவா பச்சை கொண்ட கடலை கேட்டா, நான் சுத்தி இருக்கிற எல்லா கடையிலையும் தேடி பார்த்தேன், வெள்ளை கொண்ட கடலை தான் இருந்தது, பச்சை கொண்ட கடலையே இல்லை. அதனால நான் வெள்ளை கொண்ட கடலையை வாங்கி கொண்டு போய் பெரியவா கிட்ட கொடுத்தேன். பெரியவா எனக்கு இது வேண்டாம், பச்சை கொண்ட கடலை தான் வேணும் அப்படின்னு சொன்னான். கூடவே இது நாளைக்கு வரும் அப்படின்னு சொன்னான். பெரியவா நேற்று அதை எவ்வளோ தீர்க்கமா சொன்னா அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்ற. சுவாமிநாதனுக்கு இதை கேட்ட உடனே ஆச்சரியமா இருக்கு. இப்படி பெரியவா எந்த பக்தன் என்ன சமர்ப்பணம் பண்ணாலும் அவருக்கு அது முன்னாடியே தெரியுமா. இதே மாதிரி திபிலிராஜபுரம் அப்படின்னு கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான கிராமம். பெரியவா அங்க வரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாழை மரம்லாம் நட்டு மாவில தோரணம் கட்டி கோலம்லாம் போட்டு ஊரே திருவிழா கோலத்துல இருக்கு. இப்படி பெரியவா மேனால ஒவ்வொருத்தர் ஆத்து வாசல்லையும் வந்து எல்லாரும் கொடுக்குற பூர்ண கும்பத்தையும் தொட்டு ஆசீர்வாதம் பண்றார். ஒருத்தரோட ஆத்து வாசல்ல அந்த மேனா நிக்கிறது. அவர் ஒரு வெள்ளி சொம்ப கையில வச்சு நிக்கிறார். அதுல தீர்த்தத்தை நிரப்பி மாவிலையெல்லாம் வைக்கணும்னு தெரியுது. ஆனா அவர் பண்ணல. அவருக்கு வெள்ள போறதுக்கு தயக்கமா இருக்கு, போறதுக்கும் பிடிக்கல. அதனால உள்ளேயே நிக்கிறார். இப்படி பெரியவா அவரை கூப்பிட்டு கை நிறைய குங்கும பிரசாதத்தை அந்த குடத்துல போட்டு சேமமா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். இப்படி கூட வந்த கோஷ்டி எல்லாரும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன்னு சொல்றா. மேனா கிளம்புறது. அப்போ ஒருத்தர் கேட்கிற, எல்லாரும் பூர்ண கும்பம்லாம் கொடுத்து வரவேற்றா, இவர் அது கூட கொடுக்கலையே, இவருக்கு மட்டும் ஏன் குங்கும பிரசாதம்லாம் போட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொல்ற, இவர் பெரிய தனவந்தரா இருந்தார், பெரியவாளோட அத்தியந்த பக்தர். இவருக்கு வியாபாரத்துல கஷ்டம் ஏற்பட்டுறது, முடிஞ்சு போயிடுறார். அதனாலதான் பெரியவா அவருக்கு குங்கும பிரசாதத்தை போட்டு அனுகிரகம் பண்ணா அப்படின்னு சொல்றார். இப்படி பெரியவா அனுகிரகம் பண்ண கொஞ்ச நாள்லயே அந்த தனவந்தருக்கு இருந்த எல்லா கஷ்டமும் தீர்ந்துடுறதாம். அவர் எப்படி தனவந்தா இருக்கார். இப்படி பெரியவாளுக்கு எல்லாமே தெரியுமா. எந்த மூலையில எந்த பக்தன் பிரார்த்தனை பண்ணினாலும் அதை நிறைவேற்றி வச்சிருவாராம். ஒரு சமயம் பெரியவா காஞ்சிபுரத்துல காமாட்சி கோவில தரிசனம் பண்ணிட்டு வரா. தரிசனம் பண்ணிட்டு வந்தப்போ அந்த மேனேஜர்கிட்ட பார்த்து கேட்குறா, ஏன் காமாட்சி விமானத்துல ஒரு தங்க ரேகை இல்லையா, ஏன் வெறும் செம்பா வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த மேனேஜர் சொல்றார், என்ன பண்றது பெரியவா, பண வசதி போறல, அதனால தங்கம் எல்லாம் போச முடியல அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றார். அந்த காலத்துலலாம் மடத்துல கூட பிக்ஷா நேரத்துக்கு பைசா வந்தாதான் மடத்துல இருக்கிறவாள்லாம் சாப்பிட முடியும். அப்படி ஒரு ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்தது காஞ்சி மடமே. இந்த சமயத்துல பெரியவாளுக்கு காமாட்சியோட கோபுரத்துக்கு ஒரு தங்க விமானம் போடணும் அப்படின்னு மனசுல தோன்றது. உடனே ஒரு ஆசாரிய வர சொல்லி, இந்த கோபுரத்துக்கு ஒரு தங்க விமானம் போடணும்னா எத்தனை பவுன் ஆகும் அப்படின்னு கேட்கிறா. உடனே அந்த ஆசாரி அந்த விமானத்தை எடுத்து அளந்து வித்தியாசமா இவ்வளவு பவுன் ஆகும் அப்படின்னு சொல்றேன். உடனே பெரியவாளுக்கு இவ்வளோ பவுண்டுக்கு நம்ம எங்க போறது அப்படின்னு யோசிக்கிறார். அந்த சமயத்துல மகாராஜபுரம் விஸ்வநாதையர், அந்த காலத்துல ரொம்ப பிரபலமான கர்நாடக சங்கீத வித்வான், அவர் பெரியவாளை தரிசனம் பண்ண வரார். அவர் உள்ள வந்த உடனே பெரியவா சொல்றா, இந்த மாதிரி காமாட்சியோட விமானத்துக்கு தங்க ரேகால ஒளிகீஷ பண்ணணும் அப்படின்னு மனசுல தோன்றது. ஆனா எல்லாரும் முடியாதுன்னு சொல்றா. இத்தனை பவுனுக்கு நம்ம எங்க போகுது அப்படின்னு கேட்கிறா. ஆனா அவனோட பாட்டை கேட்ட உடனே எனக்கு அந்த கவலையெல்லாம் போயிடும்னு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறா. தெரியும் பெரியவா, ஏதோ சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து இந்த பக்தர்கள் சில பல பெண்மணிகள்லாம், எங்களுக்கும் கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியும் பெரியவான்னு சொல்ல எல்லாருமா சேர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்றா. சொல்லி முடிச்ச அடுத்த க்ஷணம் பெரியவா முன்னாடி இருந்த அந்த தட்டுல அத்தனை பொம்மை நாட்டிகளும் தன்னோட நகையை கட்டி வச்சாலாம். என்ன அதிசயம் அப்படின்னா, ஆதிசங்கர பகவத்பாதர் பிரம்மச்சரியா இருந்த போது முதல்ல பண்ண ஸ்லோகம் கனகதாரா ஸ்லோகம்.
அந்த ஸ்லோகத்தை ஆதிசங்கரர் முன்னாடி சொல்லி முடிச்ச உடனே பொன்மழை பொஞ்சுதான். அதே மாதிரி இன்னைக்கு ஆதிசங்கரர் ரூபத்துல இருக்கிற பரமாச்சாரியார் முன்னாடி இந்த கனகதாரா ஸ்லோகத்தை சொன்ன உடனே பொன்மழை பொஞ்சா மாதிரி அத்தனை பொம்மநாட்டிகளும் நகையை கட்டி வச்சாலாம். இந்த நகையெல்லாம் பெரியவா அந்த ஆசாரிட்ட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார். இந்த நகையெல்லாம் எடை போட்டு பார்த்த ஆசாரி எத்தனை பவுன் வேணும்னு கேட்டாரோ அத்தனை பவுனுக்கு ஒரு குந்துமதி கூட குறையாம கரெக்டா இருந்துதான். பெரியவா நினைச்சா அதை நடத்தி காட்டிடுவாளாம். ஏன்னா பெரியவா யாரு? சாக்ஷாத் பரமேஸ்வரன் தானே. சாக்ஷாத் பரமேஸ்வரனோட அம்சமா தானே ஆதிசங்கரர் வந்தார். அதே ஆதிசங்கர பகவத்பாதோட வம்சத்துல பரமேஸ்வரனே திரு பரமாச்சாரியாரா வந்திருக்க அப்படின்றத நிறுவனம் பண்ணி காமிச்சாலாம் பெரியவா. நடமாடும் தெய்வம் நல்வழி காட்டும் தெய்வம், 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 சிவமான தெய்வம் சந்திரசேகரேந்திர தெய்வம், சதா சிவமான தெய்வம் சந்திரசேகரேந்திர தெய்வம், குருவான தெய்வம் நம் குறை தீர்க்கும் தெய்வம், கண் கண்ட தெய்வம் கதிகாம கோட்டி தெய்வம், நடமாடும் தெய்வம் நல்வழி காட்டும் தெய்வம், நடமாடும் தெய்வம் நல்வழி காட்டும் தெய்வம், சிவமான தெய்வம் சந்திரசேகரேந்திர தெய்வம், சிவமான தெய்வம் சந்திரசேகரேந்திர தெய்வம், சந்திரசேகரேந்திர தெய்வம். சத்குருநாத் மகாராஜ் கி ஒரு ஏழ்மையான தம்பதி ஒரு சிவன் கோயிலுக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு காசிக்கு போகணும், விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா செலவு பண்ணி போறதுக்கு அவ கிட்ட பைசாலாம் இல்லை. பெரியவாளை பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கிறார். இப்படி இருந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு தம்பதி கார்ல பெரியவாளை பார்க்கறதுக்காக வந்து இறங்குறா. அப்போ பெரியவா அவளை கேட்கிற, எந்த வழியா வந்த அப்படின்னு கேட்கிற. அந்த தம்பதி அவ வந்த வழிய சொல்றா. எந்த வழியா போற அப்படின்னு கேட்கிற. அந்த தம்பதி சொல்றா, பெரியவா எந்த வழி சொல்றாளோ அந்த வழியில போறேன் அப்படின்னு சொல்றா. பெரியவா வழிய சொல்லி, இப்படி போனா அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு தம்பதி இருக்கா, அவளுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்ற. இவாளும் பெரியவா நம்ம கிட்ட ஒரு காரியம் சொல்லியிருக்கா, அதை நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொன்ன மாதிரியே அந்த தம்பதி கிட்ட போய், நாங்க பெரியவா மூலமா வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கோ, நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றா. அந்த தம்பதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டோம், பெரியவா நமக்கு நிறைவேற்றி வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு காசிக்கு போகணும், விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும், கங்கையில ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இந்த தம்பதியும் அவளுக்கு காசிக்கு போக வேண்டிய செலவு, சாப்பாடு செலவு, தங்குற செலவு, சிற்றுக்கரமா எப்படி பண்ணணும், யார் மூலமா பண்ணணும் அப்படிங்கறத முதற்கொண்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாளாம். இப்படி பெரியவா எந்த மூலையில எந்த பக்தன் பிரார்த்தனை பண்ணிட்டாலும் உடனே நிறைவேற்றி வச்சிருவாராம். ஒரு சமயம் சிவஸ்தானத்துல பெரியவாளோட முகாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ வடபாரதத்தை சேர்ந்த சில போர் வீரர்கள் எல்லாம் ஆர்மியில இருக்கவாள்லாம் பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்றதுக்காக வரா. அவள்லாம் பெரியவா கிட்ட, பெரியவா நீங்க தான் எங்களை எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கறா. அப்போ பெரியவா சொல்றா,
இந்த கலியுகத்துல ஆஞ்சநேயர் தான் வரப்பிரசாதி. அவர் உங்களை நிச்சயமா காப்பாத்துவார். அதனால ஹனுமன் சாலிசா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். உடனே அந்த யுத்த வீரர்கள் எல்லாம் பெரியவா கிட்ட, எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஸ்லோகங்கள் எல்லாம் பாராயணம் பண்றதுக்கு நேரம் இருக்காது பெரியவா. நாங்க எந்த நேரமும் அலர்ட்டா இருக்கணும். அதனால எங்களுக்கு ஏதாவது எளிமையான ஸ்லோகம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்கறா. அப்போ பெரியவா, நான் சொன்னதை சொல்லு அப்படின்னு சொல்லலையாம். அவ கேட்ட உடனே அவளுக்கு பெரியவா உபதேசம் பண்ண ஸ்லோகம், புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் ஹரோகதா அஜாத்தியம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படின்னு சொல்லிண்டே இருங்கோ, நிச்சயமா ஆஞ்சநேயர் உங்களை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றார். அந்த ஆர்மியில இருக்க கர்னல்லேருந்து எல்லாரும் அந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சுடுறார். இப்படி பெரியவா எல்லாருக்கும் அதிசுலபமானவர். ஒரு சமயம் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக அந்த மடத்துக்கு ஒரு மாணவன் வரான். அந்த மாணவனை பார்த்துட்டு பெரியவா, நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்கிற. உடனே அந்த மாணவன் சொல்றான், பெரியவா நான் தாவரவியல் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த பெரியவா அவளுக்கு எதிர்க்க ஒரு தட்டு இருக்கு. அந்த தட்டுல இந்த வெத்தலை பாக்கு பழமெல்லாம் இருக்கு. அப்ப பெரியவா அந்த மாணவனை பார்த்து கேட்கிற, அங்க வெத்தலை வச்சிருக்காளே, வெத்தலைக்கு ஏன் வெத்தலைன்னு பேர் வந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிற. அந்த பையன் நல்லா யோசிக்கிறான், திருன்னு முழிக்கிறான். அவனுக்கு பதில் தெரியல. எனக்கு தெரியலையே பெரியவா அப்படின்னு சொல்றான். இப்ப பெரியவா சொன்னாரா, எல்லா கொடியிலையும் பூ பூக்கும், காய் காய்க்கும். ஆனா இந்த வெத்தலை கொடியில மட்டும்தான் பூவும் பூக்காது, அதே மாதிரி காயும் காய்க்காது. வெறும் வெத்தலை மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் இதுக்கு வெத்தலை அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னு தாவரவியல் படிச்சுட்டு இருக்கிற மாணவனுக்கே தாவரவியலை சொன்னாராம் பெரியவா. இப்படி இன்னொரு சமயம் காஞ்சியில இருக்கிற கோசாலையில ஒரு பசுமாடு கத்தருது. வலி தாங்க முடியல. கண்ணுக்குட்டி வெளியே வர சமயம், ஆனா இன்னும் வரல. என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்த அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாக்குறா. அந்த மாடை ஃபுல்லா பரிசோதனை பண்றா. ஆனாலும் என்ன நடந்ததுன்னு புரியல. கண்ணுக்குட்டி வெளியே வந்திருக்கணும், இன்னும் வரல. அதனால தன்னுடைய சீனியர் டாக்டர்ஸ் ஒரு 5 பேரை கூப்பிடுறா. அவளாவும் வந்து அந்த மாடை ஃபுல்லா பரிசோதனை பண்றா. அப்பதான் அவளுக்கு தெரிய வர்றது, அந்த மாடோடைய கர்ப்பத்திலேயே அந்த கண்ணுக்குட்டி செத்து போயிடுறது அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. ஆனா எப்படியாவது அந்த கண்ணுக்குட்டிய அந்த மாடுல இருந்து எடுக்கணும், இல்லைன்னா அது மாடுக்கு நல்லது இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம அவெல்லாம் குழப்பமா இருக்கா. அந்த சமயத்துல நடந்ததை எல்லாத்தையும் ஒரு சிஷ்யன் பாக்குறார். பார்த்துட்டு நேரா போய் மகா பெரியவா கிட்ட சொல்ற. பெரியவா உடனே அந்த கோசாலைக்கு வரா. அந்த பசுமாடுக்கு எதிர்க்க உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்றா. அவர் பண்ணி முடிச்ச உடனே, அந்த தியானம் பண்ணி முடிச்ச அடுத்த க்ஷணத்திலேயே அந்த கட்டின்னு இருந்த பசுமானுடைய வயத்திலேருந்து அந்த கண்ணுக்குட்டி கபக்குன்னு விழுறது. அம்மா அம்மான்னு கத்துறது. இந்த டாக்டர்ஸ்க்குலாம் ஒரே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சுன்னு எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டோமே, அப்புறமும் எப்படி இந்த கண்ணுக்குட்டி உயிரோட வந்தது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் பெரியவாளுடைய கிருபை தான், பெரியவாளுடைய கருணை தான் அப்படிங்கிறது அவ எல்லாருக்கும் புரிய வர்றது. ஒரு கண்ணுக்குட்டிக்கு கூட அனுகிரகம் பண்ணாலாம் பெரியவா. அவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி பெரியவா. தவ கோலம் தனக்காக, தர்மங்கள் நமக்காக. தவ கோலம் தனக்காக, தர்மங்கள் நமக்காக. அவதார திருச்செல்வர் அபிராமி அருட்செல்வர். அவதார திருச்செல்வர் அபிராமி அருட்செல்வர். காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம். காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர
शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर कामाक्षि ताय्मडिயில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம் காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம் காண காண புண்ணியம் காண காண புண்ணியம் श्री चंद्रशेखर जगद्गुरुनाथ महाराज की जय। இப்படி ஒரு பெரியவாளை பார்க்கறதுக்காக தினமும் மடத்துல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அன்னைக்கு மகர சங்கராந்தி, கூட்டம் அலை மோதுறது. பெரியவாளை பார்க்கறதுக்காக ஒரு ஏழ்மையான தம்பதி கூட்டத்துல கடைசியில நின்று இருக்கா. அவ கையில ஒரு மஞ்சப்பையோட நின்று இருக்கா. அப்போ அங்க இருக்கிறவா எல்லாரும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர சொல்லுங்கோ, பேசாதீங்கோ, அமைதியா இருங்கோ, இப்படி நில்லுங்கோ அப்படி நில்லுங்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு அந்த தம்பதி சொல்றா, பெரியவா நேற்று எங்க கனவுல வந்து ஒரு கொய்யா பழத்தை வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்ற. ஒரு கொய்யா பழத்தை வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த சிஷ்யன் சொல்றார், பெரியவா கேட்டா கூட கூடயே கொய்யா பழம் வாங்கின்னு வர எத்தனையோ பேர் தயாரா இருக்கா. நீங்க சாப்பிட்றதுக்காக வாங்கின இந்த கொய்யா பழத்தை எடுத்துட்டு வந்துட்டு பெரியவா உங்க கனவுல வந்து கொய்யா பழத்தை கேட்டா அப்படின்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் பண்ணாதீங்க, ஒழுங்கா லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்றார். இப்படி அவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது. தலையை குனிஞ்சுட்டு நிற்கிறா. ரொம்ப நேரம் கழிச்சு அவளோட டர்ன் வருது. பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதத்துக்காக கையை நீட்டி நிற்கிறா. அப்போ பெரியவா கேட்கிறாளாம், நான் கனவுல வந்து கேட்டேனே அதை எடுத்துன்னு வந்தியா அப்படின்னு கேட்கிறாராம். இதை கேட்ட உடனே முன்னாடி இருக்கிறவாளுக்கும் பின்னாடி இருக்கிறவாளுக்கும் ஆச்சரியமா இருக்கான். அப்பவே இவா சொன்னா யாருமே நம்பல அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறா. அப்போ அந்த தம்பதி அந்த பையிலேருந்து கொய்யா பழத்தை எடுத்து தட்டுல வைக்கிறா. உடனே பெரியவா அந்த சிஷ்யனை ஒரு பார்வை பார்க்கிறார். அந்த சிஷ்யன் அந்த பழத்தை அலம்பி எடுத்துன்னு வந்து தட்டுல வைக்கிறார். பெரியவாளோட கை அந்த பழத்து மேல பட்ட உடனே எப்படி கிருஷ்ணரோட கால் யமுனை மேல பட்ட உடனே யமுனை வழி விட்டாலோ அதே மாதிரி பெரியவாளோட கை பட்ட உடனே அந்த கொய்யா பழம் ரெண்டா உடஞ்சிருக்கான். அதுல ஒரு பாதியை சாப்பிட்டுட்டு இன்னொரு பாதியை அவளுக்கு பிரசாதமா கொடுக்கிறார். இப்படி இந்த சம்பவம் நடந்த ஒரு வருஷத்துல அந்த தம்பதி ஒரு குழந்தையோட வந்து நமஸ்காரம் பண்ணாலாம். பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு இவ மனசுல ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாங்கிறது. அதனால அவளோட கனவுல போய் ஒரு கொய்யா பழத்தை வாங்கிட்டு வர சொல்லி அதுல பாதியை தான் சாப்பிட்டு இன்னொரு பாதி அவளுக்கு கொடுத்து குழந்தை பிறக்கும்படி செஞ்சார். இப்படி பெரியவா ஒரு எளிமையானவர் மட்டும் இல்லாம ஒரு ஏழை பங்காளராகவும் இருந்தா. இப்படி பெரியவாளுக்கு இயல்பியல், இங்கிலீஷ், தாவரவியல், பிசிக்ஸ் அது மட்டும் தெரியாம பெரியவாளுக்கு இந்த பிரபந்தமும் ரொம்ப நல்லாவே தெரியுமா. ஒரு சமயம் ஒரு பக்தர் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு, பெரியவா அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் என்னால தினமும் சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போக முடியல, டைம் ஆகிறது, இதுக்கு ஏதாவது ஒரு சுலபமான வழியை சொல்லுங்கோ அப்படின்னு பெரியவாளை பார்த்து அவர் கேட்கிறார். உடனே எப்படி இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஸ்ரீராம ராம ராமேத்திய சொன்னா அந்த 1008 நாமாவை சொன்ன பலன் நமக்கு கிடைக்குமோ, அதே மாதிரி இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பெரியவா ஒரு 4 வரிகளை சொல்றா. குலம் தரும் செல்வம் தந்திடும் இன்பம், தாயினும் ஆயினும் செல்வம் நலம், தாயினும் ஆயினும் செல்வம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணாயனும் நாமம் அப்படின்னு இந்த 4 வரிகளை பெரியவா சொல்றா. இப்படி இந்த 4 வரிகளை சொன்னோம்னா அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை சொன்ன பலன் நமக்கு கிடைக்குமா?
பெரியவா ஒரு கிராமத்துல தங்கியிருந்தா. அந்த சமயத்துல எல்லாரும் அந்த கிராமத்துல இருந்த பால்காரன், தோட்டக்காரன், டெய்லர், மோர்காரன், அந்த ஊர் மிராஸ்தார்னு எல்லாரும் பெரியவாளை வந்து தரிசனம் பண்றா. அப்போ ஒரு வேளாளர் ஒருத்தர் வந்தார். அவர் பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்றார். பெரியவா எல்லாரையுமே ரொம்ப வாஞ்சையோட விசாரிப்பா, யாரு என்ன எப்படி இருக்கேன்னு. அப்போ பெரியவா அவர்கிட்ட கேட்கிறார், நீ என்ன தொழில் பண்ற அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்ற, சுவாமி நான் ஜோசியம் சொல்லி பொழைச்சுட்டு இருக்கேன், அது என்னோட குடும்ப தொழில், அதனால அதை விட முடியல. அப்படி நல்ல நாள் பார்க்கறது, கல்யாண நாள் பார்க்கறது நான் பார்த்து சொன்னேன்னா மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றார். பெரியவா அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்த உடனே அவர் கேட்கிறார், பெரியவா எனக்கு ஒரு பிரார்த்தனை, இந்த ஜோசியம் கத்துக்கிற மாதிரி தமிழ்ல ஏதாவது புத்தகம் வேணும், நீங்க தான் எனக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே பெரியவா கும்பகோண மடத்திலேருந்து சில ஜோசிய புத்தகங்கள் எல்லாம் தன்னோட சிஷ்யர்கள் கிட்ட சொல்லி வரவழைச்சு அவருக்கு கொடுக்க சொன்னா. அதை கேட்ட உடனே அந்த வேளாளருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. பெரியவா இன்னும் ஒரு பிரார்த்தனை, நான் சொல்ற ஜோசிய வாக்கு பலிதமாகணும், அதுக்கும் நீங்க தான் அருள் பண்ணணும், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு நமஸ்காரம் பண்ற. உடனே பெரியவா, நீ ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து ஜோசியம் சொல்றதுக்கு முன்னால உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை பெருக்கலும் நீக்கலும் நீங்களா, அலையிலா விளையாட்டுரை யார் அவர், தலைவர்க்கே சரண் நாங்களே அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஜோசியத்தை பாரு. பார்த்து முடிச்ச உடனே கடைசியில நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியை நோக்கும் இல்ல அத சொல்லிட்டு அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி கடைசியில பிரார்த்தனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றார். உடனே அந்த வேளாள ஜோசியரும் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த இடத்துல யார் தாங்கிட்ட ஜோசியம் கேட்டு வந்தாலும் பெரியவா சொன்ன மாதிரியே ஜோசியம் சொல்லி பெரிய ஜோசியரானாராம். பெரியவாளை எல்லாரும் கருணை உள்ளம் படைத்தவர், காருண்ய தெய்வம் அப்படின்னா புகழறா. பெரியவானாலே கருணைதானா. இன்னும் சின்ன வயசுல இருக்கிற நம்மளுக்கே ஞாபக சக்தி குறைஞ்சு போயிடுறது. ஆனா பெரியவாளுக்கு 90 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட ஞாபகம் குறையாம இருந்துதான். 1928 எய்த்தூருக்கு பக்கத்துல நிருச்சிப்பேட்டை அப்படின்ற கிராமத்துல பெரியவா தங்கியிருந்தார். அப்போ கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஒரு கோஷம் கேட்கறது. உடனே பெரியவா இந்த கோஷம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்ட உடனே இங்க வந்திருந்த பக்தர்கள்லாம் சொன்னாலாம், பக்கத்துல பாலமலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல சித்தேஸ்வரர் கோவில் இருக்கு, அங்க எல்லாரும் பக்தர்கள்லாம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டே போவா அப்படின்னு சொன்ன உடனே பெரியவாளுக்கு சிவன் கோவில்ல கோவிந்தன் கோஷமா, ஆச்சரியமா இருக்கு, நானும் போய் அந்த கோவிலை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிளம்புறா. அந்த கோவில் 12 மைல் தூரத்துல இருக்கிறதுனால பெரியவாக்கு துணையா ஒரு பக்தர் வழிகாட்டியா வரார். அவருக்கு பெருமாள் கவுண்டர்னு பேராம். 25 வயசாம். இவர் வழிகாட்ட பெரியவா அந்த சித்தேஸ்வரர் தரிசனம் பண்றா. தரிசனம் பண்ணிட்டு பெரியவா சொல்றாளாம், இந்த சித்தேஸ்வரருக்கு பிற்காலத்துல ஒருத்தர் தனி செலவால கோவில் கட்டுவார், இது நடக்கும் அப்படின்னு சொல்றாளாம். பெரியவா சொல்லி 62 வருஷத்துக்கு அப்புறம் 1990ஆம் வருஷம் ஒரு மார்வாடி ஒரு சேட்டுக்காரர் அவர் சித்தேஸ்வரர் தரிசனம் பண்ண வர. தரிசனம் பண்ணிட்டு பெரியவா சொன்ன மாதிரியே சித்தேஸ்வருக்கு கோவில் கட்டுறாராம். அது மட்டும் இல்ல, இந்த சித்தேஸ்வருக்கு கோவில் கட்டி அந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கும் அவரே செலவேற்றுறாராம். என்ன ஒரு ஞான திருஷ்டி பாருங்க பெரியவாளுக்கு. 62 வருஷத்துக்கு முன்னாடியே
சித்தேஸ்வரருக்கு ஒருத்தர் கோவில் கட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லை, இந்த ஊர்ல இருந்தவா எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாள் தரிசனம் பண்ண வந்திருக்கா. அப்போ பெரியவா அந்த ஊர் எல்லாரும் விசாரிச்சுட்டு, இந்த 1928 நாங்கள் கிராமத்துக்கு வந்தேன். அப்போ பெருமாள் கவுண்டர் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் எனக்கு வழிகாட்டியா வந்து அவர் எப்படி இருக்கு, சௌக்கியமா இருக்காரா அப்படின்னு கேட்டாலாம். பெரியவாக்கு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே இடிஞ்சு போயிட்டாளாம். ஏன் அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்த ஒருத்தரையே மறந்து போயிடுறோம். 70 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தரை மன வச்சுட்டு பெரியவா விசாரிச்சிருக்காளே அப்படின்னு எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தான். அவருக்கு 99 வயசு ஆறுது. பெரியவா அண்ணா இருக்கார் அவர் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா தாம்பாளத்தை எடுத்து அதில் வஸ்திரம்லாம் வச்சு பிரசாதம்லாம் வச்சு அவர்கிட்ட கொடுங்கோ, நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அனுகிரகம் பண்ணி பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்பிச்சாலாம் பெரியவா. பெரியவாளோட கருணைக்கு அளவே சொல்ல முடியாதான். அப்படி ஒரு கருணாமூர்த்தி நம்ம பெரியவா. அதே மாதிரி ஒரு சமயம் காஞ்சிபுரத்துக்கு ஒரு மார்வாடி தன்னோட குடும்பத்தோட வர. அவருக்கு பெரியவாளை பற்றியோ மடத்தை பற்றியோ எதுவும் தெரியாது. காமாட்சியை பிரார்த்தனை பண்ணிட்டு காமாட்சி அம்மனுக்காக ஏதோ நகைகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கார். அவர் அந்த வந்த இடத்துக்கு வந்து காமாட்சியோட கோவிலுக்கு போற சமயத்துல நட சாத்திடுறா. நட திறக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும்னு சொல்றா. உடனே அங்க இருந்தவா எல்லாரும் பெரியவாளை பத்தி பேசின உடனே, சரி நட சாத்திட்டா, நட திறக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும், அந்த சமயத்துல நம்ம மகானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு குடும்பத்தோட மடத்துக்கு கிளம்புற. மடத்துக்கு வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றேன், பெரியவா உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. நான் இப்ப காமாட்சி கோவிலுக்கு வந்தேன். அப்போ உங்களை பத்தி எல்லாரும் சொன்னா அதனால தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவா எனக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு தோன்றது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறேன். கேட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்போ பெரியவா அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொல்றாளாம், என்ன பண்ணணும்னு சொல்றேன், மடத்துலயே கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றாளாம். உடனே இவரும் பெரியவா சொன்னாலேன்னு சொல்லிட்டு மடத்துலயே ஒரு ஓரமா போய் நிற்கிறார். 2-3 மணி நேரமா நின்றுட்டு இருக்க. எனக்கு பொறுமையே போயிடுது. இன்னும் பெரியவா நம்மளை கூப்பிடலையே, நம்ம வேற 2-3 மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம், நம்ம காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வேற கிளம்புறோமே அப்படின்னு ஒரு ஓரமா நின்று யோசிச்சுட்டு இருக்க. அந்த சமயத்துல ஒரு ஏழை பிராமணன் தன்னோட பொண்ணோட வர. அந்த பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி சொல்றேன், பெரியவா என்னோட சீமந்த புத்திரி, நான் ரொம்ப ஏழை, தினப்படி சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சமயத்துல எனக்கு வயசுலேயே போறதுனால கல்யாணம் பண்றது வேற ஒரு சுமையா சேர்ந்து இருக்கு. சொந்தத்திலேயே ஒரு வரம் இருக்கான் பெரியவா, ஆனா கால்னா காசு கூட கையில இல்லாததுனால நான் எப்படி போய் அவள்கிட்ட ஜாதகம் கேட்கறது, எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாளாம். இப்படி சொல்லிட்டு கண்ணில் ஜலம் முட்டி நமஸ்காரம் பண்றாராம் அவர். உடனே பெரியவா இங்க ஒரு நிமிஷம் நில்லேன்னு சொல்லிட்டு இந்த மார்வாடியை சொடக்கு போட்டு கூப்பிடுறேன். இந்த மார்வாடி வந்த உடனே பெரியவா சொல்றா, நீ காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு காமாட்சி அம்மனோட உண்டியில சில தனூன்னு 13 பவுன் தங்க நகை எடுத்துன்னு வந்து யோலியோ அதை இவர்கிட்ட கொடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மார்வாடிக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான். ஏன் அப்படின்னா, தான் 13 பவுன் தங்க நகை எடுத்துன்னு வந்தேன் அப்படின்றத யார்கிட்டையுமே சொல்லலையா, யார்கிட்டையுமே சொல்ல பெரியவாள்கிட்ட சொல்லவே இல்லையா. அதுவும் 1 பவுன் 2 பவுன் சேர்த்து வச்சு 13 பவுன் அப்படின்ற ஒரு அளவுக்கு பெரியவா சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தா, அதிர்ச்சியா இருந்தா. அந்த ஆச்சரியத்துல அவர் அப்படியே நின்றுட்டாராம். உடனே பெரியவா கேட்கிறாளா, காமாட்சிக்காக எடுத்துன்னு வந்ததை எப்படி இவர்கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து, உன் பேர் என்னம்மா, கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லேன் அப்படின்னு சொல்றாளாம். என் பேரு காமாட்சி அப்படின்னு சொன்ன உடனே அந்த மார்வாடிக்கு ஒண்ணுமே புரியலையா. அந்த மார்வாடிக்கு மட்டும் இல்லை, அங்க எல்லா யாருக்குமே ஒண்ணுமே புரியலையா. உடனே அந்த மார்வாடி அந்த தன்னோட 13 பவுனையும் முடிச்சோட சேர்த்து அந்த ஏழை பிராமணன் கிட்ட கொடுத்துடுறாராம். இப்படி பெரியவா ஒரு வடநாட்டு மார்வாடிக்கு புண்ணியத்தையும் ஒரு ஏழை பொண்ணோட கல்யாணத்துக்கு தக்க சமயத்துல நகையும் கொடுத்து ஏழை பங்காளனா அனுகிரகம் பண்றாளாம். அருள் பெருகிடுமே, இருள் விலகிடுமே, குரு பாதுகையாகிடும் நம் துணையே.
குரு பாதுகையாகிடும் நம் துணையே அருள் பெருகிடுமே இருள் விளங்கிடுமே குரு பாதுகையாகிடும் நம் துணையே அருள் பெருகிடுமே இருள் விளங்கிடுமே குரு பாதுகையாகிடும் நம் துணையே குரு பாதுகையாகிடும் நம் துணையே குரு பாதுகையாகிடும் நம் துணையே